ஸ்டார்ட்டா? படம் பங்கமா இருக்கு. ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து என் வாய்ஸ்லயே உங்களுக்கு தெரியுதா எப்படி எனக்கு கத்தி கத்தி எனக்கு இப்போ த்ரோட்டே இல்லாமல் நீங்கள் உள்ளே போகிறப்ப ஏதாவது ஒரு ஹால்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுங்க. அதாவது ஆஃப்டர் மங்காத்தா நம்ம வந்து தலையை இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு படத்தில் ஒரு மாஸ் சீன் வந்தாலே நம்ம அப்படி ஆடுவோம். ஆனால் எல்லா படத்தில் இருக்க மாஸ் சீன்ஸை வச்சு அவ்வளோ சூப்பராக ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன தேவையோ ஒரு ஃபேன் ஃபீஸ்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஓஜி சம்பவம் தான். ஃபேன்ஸ் எல்லாருமே தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். உங்களால் சீட்டில் உட்காரவே முடியாது, அந்த அளவுக்கு அப்படி இருக்குது. பங்கம் பண்ணிட்டாங்க, எல்லாமே பங்கம் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி எனக்கு ஏகே லுக் தான் பிடிச்சிருந்தது. என்டையர் ஏகேவே எனக்கு பிடிச்சது. எங்களால் வந்து ஸ்க்ரீனில் அவரை தவிர வேறு யாரையும் பார்க்கவே முடியல. ஏன்னா விண்டேஜ் அஜித்குமாரையும் நாங்கள் பார்த்தோம், இப்போ ஒரு பூக்கி வெர்ஷன் அப்போ அஜித்குமாரையும் நாங்கள் பார்த்தோம். அதனால எங்களுக்கு வந்து ஓவரால் எங்களுக்கு அஜித்குமார் கிட்ட இருந்து கண்ணு நகரவே இல்லை. எல்லா தலை ஃபேன்ஸ்க்குமே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன் தான்ஸ் வேற லெவல். அதாவது எப்படி சொல்லலாம், தலைக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுன் தான்ஸு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹீரோக்கு எந்த வில்லன் தேவைப்படுதோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபுல் ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது மூவியே, என்டையர் மூவியே. மியூசிக் வந்து நல்லா மூவியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. நல்லா வைப் பண்ணலாம், எல்லாமே ஃபுல் வைப் ஃபன் மெட்டீரியல். ஃபேன் பாய் மூவிங்க. நான் ஒரு ஃபேன் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்தால் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் அவர் டைரக்ட் பண்ணுறப்பவே வந்து செலிப்ரேட் பண்ணி எடுத்திருக்காருன்றது கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சது. ஃபேவரட் சீட் எனக்கு எக்ஸாக்டாக லுக்கு தெரியல. தலை அந்த பிளாக் கலர் ஃபோட்டோகிராஃபர் சீன்ஸில் வருவாரே அதுதான். பிகாஸ் நான் கதை அதெல்லாம் எதுவும் கவனிக்கலாம், அந்த தலையை பார்க்கறதே என் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. ஆமாம் 10 out of 100 கொடுத்துருவேன் நான். ஆமாம் படம் மாஸ் தலை ஆல்வேஸ் இருக்கிச்சு, பேச முடியல. தலைடா உட்காரவே இல்ல ப்ரோ. ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் தான் ப்ரோ. போய் பாரு, ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் தான். தலை வேற லெவல் படம், செம்ம படம். வந்து தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எல்லாமே வேற லெவல். இல்ல படம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து லைவா வந்து பார்க்கணும் தான் எல்லாருக்குமே. இது கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம். ஃபுல் வைபா இருக்கு படமே, சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரைலரு நல்லா காட்டிட்டு படத்தை வந்து இந்த மாதிரி காட்டுவாங்கன்னு, அந்த விட நான் ஒரு விஜய் ஃபேன் தான். பட் இருந்தாலுமே வந்து தலை படத்தை வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. எதனால் அந்த ஆசை வந்ததுன்னா, துபாயில் போயிட்டு அவர் 3rd ப்ரைஸ்லாம் அவங்க டீம் வின் பண்ணி அந்த இந்தியாவோட ஃப்ளாகெல்லாம் வந்து அவர் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ரீசன் வந்து எனக்கு ரொம்ப இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலி எல்லாமே ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ஒன்றும் புரியல. லைக் வெரி ஹாப்பி. அதனால வேர்ட்ஸே வர மாட்டேங்குது. பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பயங்கரமா சார். படம்னாலே செலிப்ரேஷன் தானே. ஸோ தனியாலாம் இல்லை. ஆதிக் சார் தான் ரொம்ப தேங்க்ஸ். அகைன் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ட்ரீம் எல்லாமே ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். அவ்வளோதான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்று கூட குறையே இல்லை. என்ன சொல்றதே தெரியல. ஏதாவது 1-2 மைனஸ் வந்த கூட எல்லாமே அவர் அப்பியரன்ஸே போதும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி கம்பேரிசன் இல்லை. எல்லாமே செம்ம லுக்கு தான். எல்லாமே எங்கள் ட்ரீம். புரியுதுங்களா? ஒரு 10 வருஷம் ட்ரீம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே. ஆமாம், அந்த சாங்கு, பழைய பாட்டோட அந்த ரெஃபரன்ஸு, விஜயோட ரெஃபரன்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்தது. இட் வாஸ் ஆல் ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி தான். ரொம்ப ஹாப்பி. ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாதுங்க, அதையும் தாண்டி. ஐயோ பயங்கரம். ஆதிக் சார் தேங்க்யூ ஸோ மச். அகேன் இப்போ தான் நேரில் அவரை பார்த்து தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ட்ரீம் எல்லாம் நினைவாக்க. எவனா இருந்தாலும் ஒண்ணுதான், மத்ததெல்லாம் ஒரு கண்ணுதான். ஓகேவா? எப்பா பத்திக்குச்சு ஓடிக்க சாமிய சீண்டிட்டு வேண்டிட்டு சீண்டிக்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் மேல கல்ல எரிஞ்ச நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவா அவனால கூட ஒரு லேக் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா குப்பு 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 குப்பு
கப 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 அப்படின்னு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்ட மாதிரி பணத்தை தொலைச்சவன் ஒருத்தர் அடிச்சுக்குவான் பாரு. ஆனால் பணத்தை கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும் பாரு. காலையில் 10 பிளேட்டு பிரியாணி சாப்பிட்டா ஒரு 1000 ரூபா வரும்னா அதுக்கு உட்காந்து ஒருத்தர் சாப்பிடுவான் பாரு. அந்த மாதிரி அப்படி சாப்பிட்றப்ப தான் நமக்கு பிரியாணி இலவசமாக கிடைக்கும். அப்படி சாப்பிட்ட மாதிரி பட்டம் ஃபுல்லாக கப கப கபன்னு, அதாவது டெத்தில் கூட ஏன் கெத்த விட மாட்டேன்னு என் தலை சொன்னாருடா. அந்த பஞ்சு டைலாக் ஒன்று போதும். அப்படி சொன்ன மாதிரி கமல் சாருக்கு ஹாப்பி நியூ இயர் அந்த பாட்டை சிறப்புப்படுத்தி நம்ம ஜிவி பிரகாஷ் ஒத்த ரூபா தார ஒரு உடப்பத்தட்டும் தார ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓட பக்கம் வந்திருக்காரு. நம்ம கேட்ச் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி என்னடா படம் சூப்பரா இருக்கு. கிளம்பு. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது, டைரக்ஷன் நல்லா இருந்தது. ஆனால் குட் பார்ட்டுன்ற இடத்துல எல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டால் பெருசாக ரசிக்கும்படி இல்லை. அவ்வளோதான். எல்லா ஃபேன்ஸுமே இதை அட்ராக்ட் பண்ணுமா இல்லை தலை ஃபேன்ஸ் மட்டும் தான்? ரொம்ப தலை ஃபேன்ஸ் தான் என்ஜாய் பண்ணுறாங்க. எப்படி நடித்தாலும் என்ஜாய் பண்ணுவேன்ற மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபினிஷிங் டச் அக்லி பார்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருவாங்க கிளைமேக்ஸில். பட் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எதுக்குடா என்னடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். பட் செகண்ட் பார்ட்டில் யூ கேன் என்ஜாய். மெயினான அக்லி பார்ட்டில் எவ்ரி ஒன் கேன் என்ஜாய். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு மார்க் ஆண்டனி மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு காமெடி, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ரசிக்கும்படி அப்படி இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து நடுநடுலலாம் நல்லா இல்லைங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் கொஞ்சம் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு சாங் வருது அங்கே நல்லா இல்லை. மற்றபடி இந்த ரீமிக்சிங் எல்லாம் கொடுத்து நான் பண்ணதுனால படம் வந்து ஓடிடும். ரவிச்சந்திரன் வந்து நம்ம எப்படி அஜித்தை பார்க்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. விண்டேஜ் அஜித் ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட மூவியை நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்திருக்காரு. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாலி, ஆரம்பம், மங்காத்தா ரீமிக்ஸ் சாங்லாம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒத்த ரூபா சாங் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர ஆலுமா டோலுமா ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப ஆசமா இருக்கு. எஸ்பெஷலி சூப்பரா இருக்கு. காமெடி சீன்ஸ் பெருசா இல்லை, பட் மாஸ் சீன்ஸ் படம் ஃபுல்லா மாஸ் தாங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பெருசா, பட் படம் ஃபுல்லா மாஸ் தான். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவ்வளோ ரசிச்சு எடுத்திருக்காரு. அவ்வளோதான். அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவரோட டுவல் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அஜித்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தான். ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1 or 2 சீன்ஸ் வந்திருக்காங்க. பட் அந்த ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு. வாலி ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அது நல்லா இருக்கு. But I'll go back, I'll watch it on Netflix once it's on Netflix. I'll watch it with subtitles so I'll understand it more. Do you see any other Ajit films? I have seen Wali. I have seen Vidamarchi as well. So this was very different. It gave me Salman Khan vibes, but it was fun. Which base did you like, good, bad or ugly? Oh, bad and ugly, always. Like bad. Bad was amazing. Thank you. என்னடா இருக்க போகுது, என்ன பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு குழப்பி அடிச்சிருப்பாரு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்லாம் யோசனையோட தான் வந்தோம். இவரெல்லாம் ஈவன் ஒரு ஆமையே வந்துட்டு டே செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரியலையாடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் ஃபுல் ட்ரீட். அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஜாலியாக இருக்கு. படத்தில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எதிரே பார்க்க முடியாது. ஃபுல் மொமெண்ட்ஸ் தலை ஃபேன்ஸுக்கு அப்படியே ஃபுல் ட்ரீட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டோரிலாம் ட்ரை பண்ணாரு, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல உண்மையாக சொல்லலாம். நல்ல வேலை செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் கியர் ஷிஃப்ட் பண்ணி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் நம்ம ஆதிக்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா பேட் அண்ட் அக்லி தான். குட்டு சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் குட்டு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, ஸ்டோரிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, சுத்தமாக ஒர்க் ஆகல. அந்த பேடுன்னொடனே இவங்கெல்லாம் அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போர்ஷன்லேருந்து அந்த கியர் ஷிஃப்டிங் சூப்பராக இருந்துச்சு படம். செம்ம ஃபேஸியாக. அண்ட் எண்டிங்கில் அந்த அக்லி போர்ஷன் வரும்போதும் அதுவும் செம்மையாக இருக்குது. அவரை ரொம்ப நாள் கழிச்சு மங்காத்தா அப்போது வந்துட்டு ஃபேன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, அந்த செலிப்ரேஷன் இந்த படத்தில் பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குது ப்ரோ. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த பழைய ஓல்டு லுக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கனெக்ஷனாகவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு விஷுவலாகவும். அது வந்து ட்ரீட்டா இருக்கட்டும் ப்ரோ, அதை பத்திலாம் சொல்ல வேணாம். நானும் தளபதி ஃபேன் தான். ஸோ அதெல்லாம் 2 இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தலை படத்துல ஒரு தளபதி பட டைலாக். தலை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தரிசனம்னு சொல்லலாம். கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. தலைக்காக நான் ஒரு 2 பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடிடுறேன். குட் பேட் அக்லி, குட் பேட் குட் பேட் அக்லி, பேட் குட் பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்ன்னு பேரு, அஜித்ன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு
தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். கானா ரசிகர்களுக்காக கானா சாங் ஒன்று. எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ண, உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்ல. படம் உண்மையாக சொல்லணும்னா அஜித் சாருக்காகவே எடுக்கப்பட்ட படம். உண்மையிலே ரசிகர்களை ரசித்து எடுத்திருக்காரு. எனக்கு என்னென்னா ஒரு டவுட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி வந்து அவர் ரசிகர்னு சொன்னார், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் டைரக்டர் வந்து அஜித் சாரை லவ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல. இதுதான்டா அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அது டைலாக்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன டைலாக் கூட ஒரு சொல்லலாம், எந்த பொண்டாட்டிடா 100 வருஷம் புருஷன் கூட வாழணும்னு சொல்லி வேண்டுமா, அந்த டைலாக்லாம் வேறு லெவலில் அது ஒரு சுச்சுவேஷனில் வைப்பாங்க பார்த்தியா, அதெல்லாம் செம்ம வைப்பாக இருக்கும். நீங்கள் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரசிக்கலாம். தேட்டரில் ஒரு சீனில் கூட சீட்டில் உட்காரலாம், எழுந்துதான் நின்னேன். செம்ம வைப்பு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இவ்வளோ வைப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. படம் வேறு லெவல்னே சொல்லலாம், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்கள் அஜித்தை எப்போ மாசா காட்டுவீங்க, காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டோட்டல் ட்ரீட் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். தலை ஃபேன்ஸுக்கு ஒர்த்தான்னு கேட்குறீங்க, உள்ள ஃபேன்ஸ் மட்டுமே நின்னாங்கன்னா அவ்வளோதாங்க. ஃபுல் பூஸ்ட். எங்களுக்கெல்லாம் பாம் பிளாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை விட பயங்கர ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோனிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலே நம்ம வந்து இது பண்ணுவோம். 4-5 ஹீரோனிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாலியை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து வில்லத்தனமான ஒரு ரொமான்ஸை வந்து வாலியில் தான் பார்க்க முடியும். அதை டோட்டலாக இதில் பார்க்கலாம். இன்னும் அர்ஜுன் சார்லாம் வந்து ஒரு வில்லனாக யோசித்தோம், ஆனால் ரொமான்ஸில் பயங்கர கில்லையாக இருக்கார் அவர். உண்மையாக சொல்லணும்னா ஒருவேளை அஜித் சார் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அர்ஜுன் சாருக்கு, இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது படம். யாரை லவ் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு, அஜித் சாரியா அர்ஜுன் சாரியான்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது படம். உண்மையில வைப்பு. செகண்ட் ஹாப்லாம் வேறு லெவல், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. என்ன த்ரோட் தான் கொஞ்சம் போயிடும். கொஞ்சம் விக்ஸு ஹால்ஸ் எல்லாம் வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். படத்துக்கு எங்கள் தலை படத்துக்கு ரேட்டிங் கேட்குற அளவுக்கு நீங்கள் தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? ஏங்க அதெல்லாம் ரேட்டிங்கே நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிற, நீங்கள் எப்படி ரேட்டிங் கேட்பீங்க? அது எங்கள் தலை படத்துக்கு ரேட்டிங்கே கேட்கக்கூடாது. இந்த படத்துக்கு யாராவது ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் ரணகலமாகி போயிடும்.